வணக்கம். நாங்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் புல இறுதி ஆண்டு இளங்கலை வேளாண்மை பயிலும் மாணவர்கள். எங்களுடைய இறுதி ஆண்டுல ராவே ரூரல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டம் ஒரு பாடப்பகுதி எங்களுக்கு இருக்கு. இந்த ராவே பாடப்பகுதியில நாங்க காலேஜை விட்டு தள்ளி ஒரு கிராமத்துல 3லேருந்து 4 மாசம் தங்கி பயிலும் படிப்பை பயில்வோம். அப்படி நாங்க 9 பேரு தங்கி பயில சூஸ் பண்ண ஊர் தான் ஆடூர் அகரம். இந்த ஆடூர் அகரம் குறிஞ்சிப்பாடியிலிருந்து 3 கிலோமீட்டர்லயும், புவனகிரியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்க ஒரு குட்டியான அழகான ஊர். இந்த கிராமத்துல முக்கியமான தொழில் விவசாயம் தான். இங்குள்ள பெரும்பாலான மக்கள் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழில்களையும் நம்பி வாழ்ந்து வருகிறார்கள். இந்த கிராமத்தின் அருகில் பரவனாறு செல்வதால் விவசாயத்திற்கு தேவையான நீர் வசதி ஓரளவு கிடைக்குது. இங்கு நெல், கரும்பு, வேர்க்கடலை, எள், காய்கறிகள் போன்ற பல்வேறு பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த கிராமத்துல விவசாயிகளுடன் நேரடியா பழகி அவர்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு வேளாண் தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் ஆடூர் நகரத்தில் விபிஎஸ் பஞ்சாயத்து பில்டிங்கில் தான் இந்த 4 மாதமும் தங்கி இந்த பாடப்பகுதியை முடித்தோம். இப்பாடத்திட்டத்தின் முதற் பகுதியாக நாங்கள் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் வச்சோம். இத்தொடக்க விழாவில் வேளாண் துறையை சார்ந்த ஏடிஏ, ஏஓ மற்றும் ஏஏஓ போன்ற அதிகாரிகளும், பஞ்சாயத்து கிளர்க்கு எஸ்ஆர் வேலு சார் அவர்களும், செந்தில் சார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவின் போது கிராம மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ராவே திட்டத்தின் நோக்கம் மற்றும் மாணவர்கள் மேற்கொள்ள இருக்கும் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இறுதியாக இவ்விழாவிற்கு வந்த அனைத்து விவசாயிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நினைவு பரிசாக மரக்கன்றுகளை கொடுத்து மகிழ்ந்தோம். முதற்கட்டமாக இக்கிராமத்தின் விவசாய நிலங்களின் மண் வளத்தை அறிந்து கொள்ளும் வகையில் மண் மாதிரி சேகரிப்பு மற்றும் மண் பரிசோதனை பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த செயல்பாட்டின் மூலம் மண்ணின் தன்மையை அறிந்து சரியான உர மேலாண்மை செய்வதன் முக்கியத்துவத்தை நாங்கள் விவசாயிகள் அனைவருக்கும் தெரிந்து கொண்டோம். இது மட்டும் இல்லைங்க, விவசாயிகளுக்கு எளிய வகையில் புரிகிற மாதிரி மாடல், டெமோ, சார்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தோம். இதில் முதற்கட்டமாக நெற்பயிரில் தலைச்சத்து தேவையை அறிந்து கொள்ள லீஃப் கலர் சார்ட், அதாவது எல்சிசியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத சொல்லி கொடுத்தோம். இலை நிறத்தை அளவெடுத்து தேவையான நேரத்தில் மட்டும் யூரியா இடுவதன் மூலம் உரத்தோட செலவு குறைக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறைக்கப்படுகிறது. இந்த இலைவண்ண அட்டைங்கிறது நெற்பயிரில் இலை நிறத்தை ஒப்பிட்டு பயிருக்கு போதுமான தலைச்சத்து அல்லது கூடுதல் நைட்ரஜன் தேவைப்படுகிறதா என்பதை அறிய உதவும் ஒரு எளிமையான கருவியாக இருக்கும். வயலில் உள்ள ஆரோக்கியமான இலைகளை இந்த இலைவண்ண அட்டையில் உள்ள நிறங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து மதிப்பு குறைவாக இருந்தால் மட்டும் தேவையான அளவு யூரியா உரம் பயன்படுத்தணும். இந்த முறையின் மூலம் பண்ணுறதுனால யூரியா பயன்பாட்டு தவிர்க்கப்பட்டு உர செலவு குறைக்கப்படுகிறது. மேலும் அதிகப்படியான நைட்ரஜன் பயன்பாட்டால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறைக்கப்பட்டு மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த எல்சிசி பயன்பாட்டு மூலம் பயிரின் சீரான வளர்ச்சி, அதிக மகசூல் மற்றும் உர பயன்பாட்டின் திறன் அதிகரிப்பு ஆகிய நன்மைகள் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக பஞ்சகவ்யா. பஞ்சகவ்யாங்கிறது ஒரு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி மற்றும் உயிர் உரமாகும். இது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 முக்கிய பொருட்கள், அதாவது சாணம், கோமியம், பால், தயிர் மற்றும் நெய் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது. பஞ்சகவ்யத்தில் உள்ள நுண்ணுயிர்கள் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சத்து மற்றும் உயிரியல் சேர்மங்கள் பயிர்கள் சீரான வளர்ச்சியும் உதவுகின்றது. இது தாவரங்களின் வேர் வளர்ச்சி, இலை வளர்ச்சி, பூக்கும் திறன் மற்றும் காய்க்கும் தரத்தை மேம்படுத்துது. பஞ்சகவ்யா தயாரிக்கும் முறை: முதல் நாள் ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் வாளி அல்லது மண்பானையில் 5 கிலோ சாணமும் 1 கிலோ பசு நெய்யும் சேர்த்து நன்றாக கலக்க வேணும். இதை 3 நாள் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளை நல்லா கிளறி வைக்க வேண்டும். இதனுடன் 3ஆவது நாள் 3 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் பசும்பால், 2 லிட்டர் தயிர், இதை 3ஐயும் நல்லா கலந்து வைக்க வேணும். இது இல்லாமல் இதை 21 நாள்லேருந்து ஒரு 25 நாள் வரைக்கும் நல்லா காலையிலையும் சாயந்தரமும் கிளறி விட வேணும். இந்த தயாரிக்கப்பட்ட கிளற நிழலான இடத்துல தான் வச்சுக்கணும். 25லேருந்து 30 நாள் கழித்து இதை நல்லா வடிகட்டி இதை எப்படிலாம் பயன்படுத்தணும்னா, இலைவழி தெளிப்பு 3% பஞ்சகவ்யா கரைசல், 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி பஞ்சகவ்யா,
அல்லது மண்வழி பயன்பாட்டும் கொடுக்கலாம். பாசன நீருடன் கலந்து பயன்படுத்தலாம். இல்லை விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு விதைகளை பஞ்சகவ்யா கரைசலில் ஊற வைத்து விதைக்கலாம். இதோட நன்மைகள்னு பார்த்துக்கிட்டா பயிர்களின் வளர்ச்சி அதிகரிக்கும், வேர் வளர்ச்சி மற்றும் இலை வளர்ச்சியை மேம்படுத்தும், பூக்கும் திறன் மற்றும் மகசூலை அதிகரிக்க உதவும், நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது. வாழைக்கன்றுகளில் பக்கக்கன்று சிகிச்சை, அதாவது பேரிங் அண்ட் பிராலினேஜ்னு சொல்லுவாங்க. பேரிங் என்பது நாற்று நடவு செய்வதற்கு முன் நாற்றுகளில் நீளமான வேர்களின் நுனிப்பகுதியை சிறிதளவு வெட்டும் முறையாகும். இதோட நோக்கம் என்னன்னா, புதிய வேரை விரைவாக உருவாகிறதுக்கும், நாற்றுகள் எளிதில் நிலை பெற உதவுகிறதுக்கும், வேர் வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கும், நடவு செய்வதை எளிதாக்கிறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். பிராலினேஜுங்கிறது நாற்றுகளின் வேர்களை களிமண், தண்ணீர் மற்றும் உயிரினங்கள் போன்ற அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா போன்றவையை கலந்து தயாரிக்கப்பட்ட கலவையில் 15லேருந்து 30 நிமிஷம் நனைத்து பின்னர் நடவு செய்யும் முறையாகும். இதை களிமண், தண்ணீர் சேர்த்து கெட்டியான கலவை மாதிரி நல்லா சகதி மாதிரி தயாரிச்சுக்க வேண்டும். அதில் உயிர் உரங்கள் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். நாற்றுகளின் வேர்களை 15லேருந்து 20 நிமிஷம் அந்த கலவையில் நனைத்து உடனடியாக நடவு செய்ய வேண்டும். இது பண்ணுறதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும்னா, வாழையின் வேர்கள் நன்மை மற்றும் நுண்ணுயிர்கள் ஒட்டிக்கொள்ளும், வேர் வளர்ச்சி வேகமாக நடக்கும், நாற்றுகள் விரைவாக நிலையாக வெளியே வரும், ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறன் அதிகரிக்கும். மீன் அமிலம், ஃபிஷ் அமினோ ஆசிட், இது பார்த்தீங்கன்னா இயற்கையான வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த திரவ உயிர் ஊட்டச்சத்து. இது மீன் கழிவுகளையும் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் ஆகியவற்றை நொதித்து வைத்து தயாரிக்கப்படுகின்றது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா மீன் கழிவுகள், வெல்லம், சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம். முதல்ல மீன் கழிவுகளை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதனுடன் சம அளவு வெல்லம் அல்லது கருப்பட்டியை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இந்த கலவையை ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைத்து காற்று போகாத வகையில் துணியால் மூடி நிழலான இடத்துல வைக்க வேண்டும். தினமும் ஒரு முறை மரக்குச்சியால் நன்றாக கிளற வேண்டும். 15லேருந்து 21 நாள் நொதித்த பிறகு திரவத்தை வடிகட்டி சேமித்து பயன்படுத்தலாம். இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னா, இலைவழி தெளிப்பு 3லேருந்து 5 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். மண் வழியாக பார்த்தீங்கன்னா பாசன நீரோட கலந்து பயன்படுத்தலாம். 10லேருந்து 15 நாளுக்கு ஒரு முறை பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். இது மூலிமா என்னெல்லாம் தாவரங்களுக்கு நன்மைகள்னா, இலை மற்றும் தண்டு வளர்ச்சி ஊக்குவிக்கும். 3G கரைசல், ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி எக்ஸ்ட்ராக்ட் தயாரிப்பு. இதை பார்த்தோம்னா 3 பொருட்களையும் கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு இயற்கையாக பூச்சி விரட்டியாகும். இது சார் உறிஞ்சும் பூச்சிகள், இலை உண்ணும் பூச்சிகள் மற்றும் சில நோய்களின் தாக்கத்தை குறைக்க உதவுகிறது. இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒவ்வொரு கிலோ, அப்புறம் தண்ணீர். இதை இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் நல்லா கழுவி சின்ன சின்ன சுண்டாக நறுக்கிக்க வேண்டும். 3ஐயும் தனித்தனியாக அல்லது ஒன்றாக அரைத்து நல்லா விழுதாக்கிக்கணும். இந்த விழுதில் சுத்தமான பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போடணும். விருப்பப்பட்டால் 500 கிராம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம். பாத்திரத்தை துணியால் மூடி நிழலான இடத்துல 7லேருந்து 10 நாள் நொதிக்க வைக்க வேணும். தினமும் காலை மாலைன்னு ஒரு முறை மரக்குச்சியால் நன்றாக கிளற வேண்டும். பின்னர் வடிகட்டி திரவத்தை சேமித்து வச்சுக்கலாம். பறவை அமரும் குச்சி, அதாவது பேர்ட் பர்ச்சஸ் என்பது வயல்களின் பூச்சிகளை இயற்கையாக கட்டுப்படுத்த பயன்படுத்தும் ஒரு எளிய மற்றும் குறைந்த செலவின உயிரியல் பூச்சியல் வேளாண்மை, பயாலஜிக்கல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் முறைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி அமைக்கணும்னா, வயலில் மூங்கில் குச்சலி அல்லது மரக்குச்சி 5லேருந்து ஒரு 6 அடி உயரத்தில் நட்டு அமைக்கப்படும். குச்சியின் மேல் பகுதியில் குறுக்க ஒரு சிறிய குச்சி கட்டி பறவைகளை அமர்ற வசதி ஏற்படுத்துகிறோம். பொதுவாக ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 20 பறவை அமரும் பூச்சியை வைக்கிறோம். இது எதுனா, இந்த குச்சியில் மைனா, குருவி, கரிச்சான், மீன்கொத்தி போன்ற பூச்சி உண்ணும் பறவைகள் அமரும். அவை வயலில் உள்ள கம்பளிப்புழு, தண்டு துளைப்பான், இலை சுருட்டு புழு, காய்ப்புழு போன்ற பூச்சிகளை உணவாக உண்டு அவற்றின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னா, பூச்சிகளை இயற்கை முறையில் கட்டுப்படுத்திடுறோம். அதனால் எந்த ஒரு ரசாயன பூச்சிக்கொல்லியும் நம்ம பயன்படுத்துறதுல சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிக்கிறது. உயிரியல் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. வாழைக்கன்று நேர்த்தி, பனானா சக்கர் ட்ரீட்மெண்ட்டு. இது வாழைக்கன்றுகளை நடவு செய்வதற்கு முன் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் ஆரோக்கியமான வளர்ச்சியை உறுதி செய்யவும் மேற்கொள்ளப்படும் ஒரு முக்கியமான முன் சிகிச்சையாகும். இதோட செய்முறை, ஆரோக்கியமான நோய் மற்றும் பூச்சி தாக்கு இல்லாத வாழைக்கன்றுகளை எடுத்துக்கணும். கன்றுகளில் உள்ள பழைய வேர்கள் மற்றும் காய்ந்த இலைய தண்டுகளை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும். பூச்சி அல்ல நோய் தாக்கப்பட்ட பகுதிகளை கத்தியால் வெட்டி அகற்ற வேண்டும். அதன் பிறகு கன்றுகள் உயிரி பூஞ்சி கொல்லி, அதாவது
ட்ரைகோடெர்மா இல்லை உயிர் உரங்கள் போன்ற அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியாவை கலந்து கரைசலில் 20லேருந்து 30 நிமிஷம் நனைத்து எடுக்க வேண்டும். நிழலில் சிறிய நேரம் உலர வைத்து பின்னர் உடனே வயலில் நட்டணும். இது மூலிமா என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, மண் மூலம் பரவும் நோய்கள், அதாவது சாயில் பான் பேத்தோஜனை தடுக்கலாம். வேரழுகல் மற்றும் கிழங்கழுகல் நோய்களின் தாக்கம் குறையும். வேர் வளர்ச்சி விரைவாக நடைபெறுகிறது. நாற்றுகள் விரைவில் நிலைநின்று சீரான வளர்ச்சியை பெறுது. ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறன் அதிகரிக்கும். அதிக மகசூலும் தர விளைச்சல் கிடைக்க உதவுகிறது. வீட்டிலேயே கம்போஸ்ட் உரம் தயாரித்தல், அதாவது ஹோம் கம்போஸ்டிங். வீட்டில் தினமும் உருவாகும் சமையலறை மற்றும் தோட்டக்கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை முறையில் தரமான கம்போஸ்ட் உரம் தயாரிக்கும் முறை இது. வீட்டு கழிவுகளை பயனுள்ள இயற்கை உரமாக மாற்றுவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க உதவுகிறது. இதுக்கு என்னென்ன மாதிரி பொருள்லாம் எடுக்கிறோன்னா, காய்கறி மற்றும் பழத்தோல், உதிர்ந்த இலைகள், புல் மற்றும் தோட்ட கழிவுகள், தேங்காய் நார் அல்லது உலர்ந்த சருகுகள், மண், கம்போஸ்ட் தொட்டி இல்லைனா பிளாஸ்டிக் வாளி. இது எப்படி தயாரிக்கணும்னா, கம்போஸ்ட் தொட்டியில் அடிப்பகுதியில் உலர்ந்த இலைகளை கீழே லேயரில் போட்டுக்கணும் அல்லது தேங்காய் நாரை பரப்ப வேணும். அதன் மேல் சமையலறை கழிவுகளை ஒரு அடுக்காக சேர்க்க வேணும். அதன் மேல் சிறிதளவு மண்ணை தூவணும். இதுபோல் உலர்கழிவுகள் மற்றும் ஈரக்கழிவுகளை மாறி மாறி அடுத்தடுத்த லேயர்ஸாக வச்சுக்கிட்டே வரணும். ஈரப்பதம் பராமரிக்க தேவையான அளவு தண்ணீர் தெளிக்க வேண்டும். கிராஜுவலாக வாட்டர் தெளிக்கணும். வாரத்திற்கு ஒரு முறை கலவையை கிளற வேண்டும். 45லேருந்து 60 நாள், அதாவது 2 மாதத்தில் தரமான கம்போஸ்ட் நம்மளோட வீட்டிலேயே தயாராகிடும். இதை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னா, நம்மளோட வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், காய்கறி மற்றும் மலர் செடிகள், பல மரங்களுக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இதோட நன்மைகள்னு பார்த்தா, வீட்டு கழிவுகளை எங்கெங்கேயோ கொட்டுறதுக்கு பயனுள்ள இயற்கை உரமாக மாற்றிக்கலாம். மண்ணின் வளம் மற்றும் நுண்ணுயிர்கள் செயல்பாட்டை அதிகரிக்கும். ரசாயன உரங்களோட பயன்பாட்டை நம்ம கம்மி பண்ணலாம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்த தடுக்கலாம். வீட்டு தோட்டத்திலேயே ஆரோக்கியமான காய்கறிகளையும் மலர்களையும் நம்மளால் வளர்க்க உதவுகிறது. மஞ்சள் ஒட்டுப்பொறி, எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், அதாவது வயல்களில் சாருறிஞ்சும் பூச்சிகளை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் பயன்படுத்துகிற ஒரு எளிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒருங்கிணைந்த பூச்சி வேளாண்மை இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தொழில்நுட்பமாகும். இதை எப்படி அமைக்கணும்? மஞ்சள் நிற பிளாஸ்டிக் தகடு இல்லை அட்டை சாட்டில் இருபுறமும் ஒட்டும் பசை ஸ்டிக்கிங் ஏஜென்ட் எண்ணெய் இல்லைனா கிரீஸை பூசுகிறோம். இந்த பொறியை பயிரின் உயரத்தை ஏற்ப குச்சியின் கட்டி வயலில் அமைக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 12 பொறிகள் கண்காணிப்பு இருக்கும். 20லேருந்து 25 பொறிகள் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறோம். பசையின் ஒட்டும் தன்மை குறைஞ்சால் மீண்டும் பசையை அதிகமாக பூச வேணும். இதோட செயல்பாடு: மஞ்சள் நிறம் சாருஞ்சும் பூச்சிகளை அதிகமாக ஈர்க்கும் நிறம். பூச்சிகளின் பொறியின் மீது அமரும்போது ஒட்டும் பசையில் சிக்கி இறந்து விடுகின்றது. இதன் மூலிமா பார்த்தா பூச்சியின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அவையின் தாக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதில் என்னென்ன மாதிரி பூச்சிலாம் கட்டுப்படும்னா, வெள்ளை ஈ, அசுனி பூச்சி, த்ரிப்ஸ் பூச்சி, இலைப்பேன், சிறிய சிறிய பறக்கும் பூச்சிகள். இது மாதிரி என்ன நன்மைகள்னா, ரசாயன பூச்சிக்கொல்லி இன்றைக்கி நம்ம நிறையா பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பயாலஜிக்கல் அண்டு இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் மூலிமா பண்ணுறதுனால நமக்கு சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. பயனுள்ள பூச்சிகள் குறைந்த பாதிப்பு ஏற்படுத்துகிறது. பூச்சிகளின் ஆரம்ப கட்ட தாக்கத்தை கண்டறிய உதவுகிறது. ஜீரோ எனர்ஜி கூல் சேம்பர், பூஜ்ஜிய ஆற்றல் குளிர் சேமிப்பு அறை. அதாவது இது ஒரு மின்சாரம் இல்லாத இயற்கையான ஆவியாதல் எவாப்ரேட் கூலிங் முறையை பயன்படுத்தி காய்கறிகள், பழங்கள் மற்றும் தோட்டக்கலை பொருட்களை சில நாட்கள் புத்துணர்ச்சியுடன் பாதுகாக்க உதவும் குறைந்த செலவிலான சேமிப்பு அமைப்பாகும். இதோட அமைக்கும் முறை பார்த்தா, 2 செங்கல்கள் சுவர்கள் அமைத்து அவற்றின் இடையே சுமார் 7 முதல் 8 சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். இந்த இடைவெளியை சுத்தமான மணலால் நிரப்ப வேண்டும். மணலை எப்பவும் ஈரமாக வச்சிருக்க அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொள்ள வேண்டும். மேல் பகுதி ஈரமான சாக்குப்பை அல்லது வைக்கோல் மூட வேண்டும். நிழலான மற்றும் காற்றோட்டமான இடத்தில் அமைக்க வேண்டும். இதோட செயல்பாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மண்ணில் உள்ள நீர் ஆவியாகும் போது அதன் காரணமாக அறையின் உள்ளே வெப்பநிலை குறைந்த ஈரப்பதம் அதிகரிக்கிறது. இதனால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் நீண்ட நாட்கள் வாடாமல் புத்துணர்ச்சியோட பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு மலிவு விலை ஃப்ரிட்ஜாக ஆக்ட் ஆகுது. இந்த நன்மைகள்னு பார்த்தோம்னா, மின்சாரம் தேவையில்லை, குறைந்த செலவில் நம்மளே அமைச்சிக்கலாம். காய்கறி மற்றும் பழங்களின் ஆயுட்காலத்தை 2லேருந்து 3 மடங்கு நம்ம அதிகரிக்கலாம். அறுவடைக்கு பிந்தைய இழப்பை போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸை கம்மி பண்ணலாம். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்தெந்த மாதிரி இதில் பயன்படுத்தலாம்னா, தக்காளி, வெண்டை, கத்திரிக்காய், மிளகாய், வெள்ளரி, கீரை வகைகள், பல வகைகளான மாம்பழம், கொய்யா இதெல்லாம் பயன்படுத்தலாம். மைதா கரைசல்: இது மைதா மாவை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஒரு இயற்கை ஒட்டும் கரைசல், ஸ்டிக்கர் ஆர் அட்ஹெசிவ் சொல்யூஷன்னு சொல்லுவோம். இது உயிரியல் பூச்சிக்கொல்லிகள்,
தாவர சாறுகள் மற்றும் நுண்ணூட்டத்து தெளிப்பான்கள் இலைகளில் நன்றாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது. எப்படி தயாரிக்கணும்னா, 100 கிராம் மைதா மாவை சிறிதளவு தண்ணீரில் கலந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பின்னர் 1 லிட்டர் தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் இந்த மாவு கலவையை மெதுவாக ஊற்றி தொடர்ந்து கிளற வேண்டும். பசை போன்ற பதம் வந்தோடனே அடுப்பிலிருந்து இறக்கி ஆற விடணும். ஆறிய பிறகு தேவையான அளவு தண்ணீரில் கலந்து பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் அல்லது தாவர சாறுகளுடன் தேவையான அளவு மைதா கரைசலை கலந்து இலை வழியாக கொடுக்கணும். இது தெளிக்கும் கரைசல் இலைகளில் நீண்ட நேரம் ஒட்டி இருக்க உதவுகிறது. என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்குதுன்னா, தெளிக்கும் கரைசல் இலைகளில் நன்றாக ஒட்ட உதவுது. மழை அல்லது பனியால் உடனடியாக கழுவி செல்லாமல் பாதுகாக்கிறது. இயற்கையாக ஒட்டும் பொருளாக, ஸ்டிக்கிங் ஏஜென்ட்டாக இது நமக்கு கிடைக்கிது. எந்த ஒரு ரசாயன பொருட்களும் இதை நம்மளை யூஸ் படுத்துறதில்ல. குறைந்த செலவில் வீட்டிலேயே விவசாயிகள் தயாரிச்சுக்கலாம். கருவாட்டு பொரி, ட்ரைடு ஃபிஷ் ட்ராப்பு. இது கருவாட்டின் உலர்ந்த மீன் வாசனையை பயன்படுத்தி தீங்கு விளைவிக்கும் சில பறக்கும் பூச்சிகளை ஈர்த்து பிடிக்கும் ஒரு இயற்கை பூச்சி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பொறியாகும். இது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் முறையில் பயன்படுத்துகிறோம். இது எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது வாளியில் சிறிய துளைவிட வேண்டும். அதில் 100 முதல் 200 கிராம் கருவாட்டை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி வைக்க வேண்டும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து 2லிருந்து 3 நாள் நொதித்து விட வேண்டும். பின்னர் இந்த பொரியை வயலில் பயிர்களில் உயரத்திற்கு ஏற்ப தொங்க விட வேண்டும். இதோட செயல்பாடு பார்த்தா, நொடித்த கருவாட்டின் வாசனையை பூச்சிகளுக்கு அதிகமாக ஈர்க்கும். வாசனையை தொடர்ந்து பொறிக்கல் வரும் பூச்சிகள் அதில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இறந்து போயிடுது. இதனால் வயலில் பூச்சியோட எண்ணிக்கையை குறைக்கலாம். இதோட நன்மைகள்னு பார்த்தா, தீங்கு விலகிக்கும் பறக்கும் பூச்சிகளை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவுது. ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாட்டு குறைக்குது. குறைந்த செலவில் விவசாயிகள் தங்களுடைய வீட்டிலே எளிதாக தயாரிச்சுக்க முடியும். சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. தென்னையில் வேரூட்டம், கோகனட் ரூட் ஃபீடிங். இது தென்னை மரங்களில் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தவும் தேவையான ஊட்டச்சத்துகள் அல்லது மருந்துகளை விரைவாக மரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்கவும் பயன்படும் ஒரு சிறப்பு தொழில்நுட்பமாகும். இந்த முறையில் மரத்தின் செயலில் உள்ள வேரின் மூலம் கரைசலை நேரடியாக செலுத்தப்படுறோம். அதாவது இன்ஜெக்ட் பண்ணுறோம் ரூட்ஸில். இதோட செய்முறைன்னு பார்த்தா, தென்னை மரத்தின் அடிப்பகுதியில் ஆரோக்கியமான பென்சில் அளவு தடி மண்ணுள்ள ஒரு வேரை தேர்வு செய்தோம். அந்த வேரின் நுனிப்பகுதியை சாய்வாக ஸ்லாண்டிங்காக ஒரு வெட்டுறோம். தேவையான அளவு மருந்து அல்லது ஊட்டச்சத்து கரைசலை ஒரு பாலித்தீன் பை அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில் நிரப்பிக்கணும். வெட்டப்பட்ட வேரின் நுனியை அந்த கரைசலுக்கும் முழுமையாக மூழ்குமாறு வைத்து கட்டி வைக்க வேண்டும். சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் வேர் முழு கரைசலையும் உறிஞ்சு கொள்ளும். அதை பார்த்ததுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறோம். இது என்ன மாதிரி பயன்பாடுனா, தஞ்சாவூர் வாடல் நூல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தவும், வேர் வாடல் மேலாண்மைக்கும், ஊட்டச்சத்து பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கும், உயிர் ஊக்கிகள் அல்லது சிறப்பு ஊட்டச்சத்துக்களை இந்த தென்னை மரங்களுக்கு வழங்குறதுக்கு இது ரொம்ப பயன்படுது. இதில் நன்மைகள்னு பார்த்தா, மருந்து மற்றும் ஊட்டச்சத்து நேரடியாக மரத்துக்கே செல்கிறது. எங்கேயுமே வீணாக போகிறது கிடையாது. நோய் மேலாண்மை திறன் அதிகரிக்கிறது. மரத்தின் வளர்ச்சி, காய்பிடிப்பு மற்றும் மகசூல் மேம்படுது. குறைந்த அளவில் மருந்தில் அதிக பலன் நமக்கு கிடைக்குது. நீம் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், வேப்பிலை சாறு. இது பார்த்தீங்கன்னா, வேப்பிலையை பயன்படுத்தி தயாரிக்கும் ஒரு இயற்கை தாவர பூச்சி விரட்டியாகும். இதில் உள்ள அசடராக்டின் போன்ற இயற்கை சேர்மங்கள் பல்வேறு பூச்சியின் வளர்ச்சி, உணவு உண்ணும் தன்மை மற்றும் இனப்பெருக்கத்தை தடுக்குது. இது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறையில் பயன்படுத்துகிறோம். தேவையான பொருட்கள்: வேப்பிலை 5 கிலோ, தண்ணீர் 10 லிட்டர், மைதா கரைசல் அல்லது இயற்கை ஸ்டிக்கர், ஏதோ ஒரு ஒட்டும் திரவத்தை எடுத்துக்கணும். தயாரிக்கும் முறை: பசுமையான வேப்பிலைகளை நன்றாக கழுவ வேண்டும். அவற்றை சின்ன சின்னதாக நறுக்கி அல்லது அரைத்து ஒரு விழுதாக்கிக்கணும். இந்த விழுதை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு நாள் முழுசாக ஊற வைக்கணும். பின்னர் துணி அல்லது வடிகட்டியால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம். தெளிப்பதற்கு முன் சிறிதளவு மைதா கரைசல். இந்த மைதா கரைசல் எதுக்காகனா, செடிகளில் ஒட்டுறதுக்காக நம்ம கலக்கிறோம். இதை பயன்படுத்தும் முறை: தயாரிக்கப்பட்ட வேப்பிலை கரைசல் மாலை அல்லது காலை நேரத்தில் மட்டும்தான் தெளிக்கணும். 7லேருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி தாக்குதலை பொறுத்து மீண்டும் நம்ம தெளிச்சுக்கலாம். இதில் என்னென்ன பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தும்னா, அசுனி பூச்சி, வெள்ளை த்ரிப்ஸு, இலைப்பேனை, கம்பளிப்புழு போன்ற பூச்சிகள்லாம்
5 இலைச்சாறு 5 லீஃப் எக்ஸ்ட்ராக்ட். இதை பார்த்தோம்னா பல்வேறு தாவரங்களின் இலைகளை பயன்படுத்தி தயாரிக்கும் இயற்கையான தாவர பூச்சி விரட்டியாகும். இது சாரூர்ஞ்சு மற்றும் இலை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் பயன்படுத்தும் இலைகள்னு பார்த்தா வேப்பிலை, நொச்சி இலை, எருக்கு இலை, ஆடாதொடை மற்றும் பப்பாளி இலை. சில பகுதிகளில் உள்ளூரில் கிடைக்கும் கசுப்பான இலைகளையும் கொண்டு தாவர இலைகளையும் பயன்படுத்துகிறாங்க. எப்படி தயாரிக்கணும்னா ஒவ்வொரு வகை இலைகளையும் 2 கிலோ வீதம் மொத்தம் 10 கிலோ எடுத்துக்கணும். இலைகளை சிறிய துண்டா நறுக்கி அல்லது விழுதாக்கிக்க வேண்டும் அரைச்சு. இந்த விழுதை 10லேருந்து 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் நல்லா வடிகட்டி தெளிக்க வேண்டும். ஒரு ஸ்டிக்கிங் ஏஜென்ட், அதாவது மைதா கரைசலோட கட்டி. இதில் நன்மைகள்னு பார்த்தா சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்துது, ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை குறைக்குது, சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பானது, பயிர்களின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் தூண்டுது, இயற்கை வேளாண்மைக்கு ரொம்ப ஊக்குவிக்குது. இதை வடிகட்டி சாறை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து கொண்டு மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் மட்டும்தான் தெளிக்கணும். 7லேருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை இதை நம்ம பயன்படுத்தலாம். வேப்ப எண்ணெய் கரைசல் நீம் ஆயில் ஸ்ப்ரே. வேப்ப மர விதைகளிலிருந்து பெறப்படும் வேப்ப எண்ணெயை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி கரைசல் ஆகும். இதில் உள்ள அசடராக்டின் இயற்கை செயற்பொருள் பூச்சிக்கொல்லியின் உணவு உண்ணும் திறன், வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தை தடுக்குது. தேவையான பொருள் வேப்பெண்ணெய் 30 மில்லி, திரவ சோப்பு இல்லைனா காஸ்டிக் சோடா 5 ml. இது எமில்சிஃபயராக ஆக்ட் ஆகும். தண்ணீர் 1 லிட்டரு. இதை எப்படி தயாரிக்கணும்னா முதல்ல 30 ml வேப்ப எண்ணெயோட 5 ml திரவ சோப்பை நன்றாக கலந்துக்கணும். பின்னர் இந்த கலவையை 1 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து நன்றாக கலந்துக்க வேணும். தயாரிக்கப்பட்ட கரைசலை உடனடியாக தெளிப்பதற்கு பயன்படுத்தலாம். காலை மற்றும் மாலை நேரங்களில் பயிர்களின் இலைக்கு மேலேயும் கீழேயும் படுற மாதிரி இதை சமமாக தெளிக்கணும். 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது பூச்சி தாக்கத்தை பொறுத்து மீண்டும் மீண்டும் தெளிச்சுக்கலாம். கட்டுப்படுத்தும் பூச்சிகள்னு பார்த்தா அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈ, த்ரிப்ஸு, இலைப்பேன், மாவு பூச்சி, சில வகையான இலைய உண்ணும் பூச்சி எல்லாத்தையும் இது தடுக்கும். நன்மைன்னு பார்த்தா இயற்கையான பூச்சிக்கொல்லியாக இருக்குது. பூச்சியின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தை தடுக்குது. ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை குறைக்குது. பயனுள்ள பூச்சிகளுக்கு குறைந்த பாதிப்பை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு தீங்குகளும் விளைக்கிறது இல்லை. இயற்கை வேளாண்மைக்கு மிகவும் ஏற்ற ஒரு தொழில்நுட்பமாக இது இருக்குது. இது மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்கள் மட்டும் இல்லாமல் ஆடூர் அகரத்தில் அமைந்திருக்க பிரைமரி ஸ்கூலில் ஹெச்எம்மோட பர்மிஷனின் வழிகாட்டுதலின்படி குழந்தைகள், மாணவர்களை வச்சு நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்கை ஊக்குவிக்கிற வழியில், அதாவது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணுங்கிற வழியில் ஒரு பேரணி நடத்தணும் ஆடூர் அகரம் கிராமப்புறங்களில். மண் காப்போம், மரம் வளர்ப்போம், மனிதன் காப்போம். சுத்தமான சுற்றுச்சூழல், சுகமான வாழ்க்கை. இன்றைய விவசாயம் நாளைய பெருந்தேசம். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றார்கள். மேலும் ஆடூர் அகரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிளாக் நர்சரிக்கு சென்று தினமும் வேலை பார்க்கறது, அங்கே இருக்கக்கூடிய 100 நாள் பெண்களுக்கு உதவி செய்கிறது, இது மாதிரி எல்லா தொண்டு வேலைகளும் நாங்கள் அந்த கிராமங்களில் 3 மாதமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க. இதுதாங்க எங்களோட ராவே பயணம். நன்றி, வணக்கம். B2 ராவே குரூப் சார்பாக நிதிஷ்குமார் கே.